Hi friends, welcome to our channel Queen with Priya. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ எவ்வளவு சீக்கிரமா க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு வாழைப்பூ தான் எடுத்து செய்ய போறோம். பாருங்க, வாழை ஃபுல்லா காய் வந்துருச்சு. இதுக்கு மேல காய் வராது. அதனால இந்த பூவை நம்ம ஒடிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நீர் போல் தண்ணி வரும். அதை நீங்கள் ஒரு பேப்பர் இல்லைன்னா துணி வச்சு தொடச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வாங்கிக்கோங்க. இப்போ அதை ஒரு குயிக்காக எவ்வளவு சுலபமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, இதனோட இதழ் பகுதியை மேலே இருக்கிற அந்த மடல் பகுதியை எடுத்துருங்க. ஒவ்வொரு லேயராக எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் மேற்பக்கம் இருக்கிற மடலை ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இடையில நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வராது. ஒவ்வொரு பகுதியாக நம்ம வரிசையாக எடுத்துக்கிட்டு வரும்போது தான் அது ஈஸியாக வரும். இது போல் ஃபஸ்ட்டு நம்ம மடல் பகுதி எடுத்து நம்ம வச்சுக்கும் போது சீக்கிரமாக நம்ம பூவை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் ஒவ்வொரு லேயராக நீங்கள் எடுத்துக்குங்க. வாழைப்பூ பொதுவாக உடம்புக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மலட்டுத்தன்மை, எல்லா சிறுநீர் கோளாறு பிரச்சனை எல்லாத்துக்குமே வாழைப்பூ ரொம்ப நல்லது. இதை நம்ம க்ளீன் பண்ணுறது டைம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தில் நம்ம அதிகமாக இதை செய்ய மாட்டோம். அதனால் இப்படி நான் செய்கிற இந்த முறையை பயன்படுத்தி க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், இது போல் நீங்கள் ஒவ்வொரு லேயராக எடுத்துக்கங்க. மேலே வர வர லேயர் மெல்லிஸாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மேலே இருக்க அந்த மடல் பகுதி எல்லாமே எடுத்துருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த பூவில் இருக்கிற அந்த நரம்பு போன்ற பகுதியும் இதழ் போன்ற பகுதியும் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே இருந்து அப்படி லைட்டாக இழுத்திங்கனாவே அந்த நரம்பு போன்ற பகுதியும் இதழ் போன்ற பகுதியும் வந்துடும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் நம்ம சமைத்து சாப்பிடும்போது சாப்பிட்றது கெட்டியாக இருக்கும். அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இவ்வளோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம தனியாக ஒவ்வொரு பூவாக எடுத்து ஒன் டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லேயராக வச்சுட்டு அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த லேயர் அடிப்பகுதியில் இருக்கிறது அதையும் ஈஸியாக இந்த போல் எடுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் எல்லா பகுதியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அப்படியே உங்களால் க்ளீன் பண்ண முடியும்னா அப்படியே கூட க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்லாம் அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது போல் எடுத்து பிளேட்டில் வரிசையாக வச்சுக்கோங்க. அதாவது நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம எல்லா பூவும் இது போல் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம லேயராக வைக்கும்போது நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க.
அதுபோல் க்ளீன் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு, க்ளீன் ஆயிடுச்சு. பெரிய வரிசையை எடுத்துக்கங்க. இது போல் நீங்கள் எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு லேயர் மட்டும் தனியாக எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு இது போலையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் பூவும் அந்த இதழ் பகுதியை மட்டும் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள் இந்தளவு க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் க்ளீன் பண்ணோங்கிறது தேவையில்லை. நம்ம அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மொட்டு பகுதி இருக்கும். இதான் வந்து அந்த மொட்டு பகுதி. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி அதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நீங்கள் வந்து தயிர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அடித்து இதில் சேர்த்துங்க, இல்லைன்னா மோராக சேர்த்துங்க. அதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைப்பூ நம்ம கட் பண்ணி எவ்வளோவில் போட போகிறோமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வாழைப்பூ இதில் கட் பண்ணி நம்ம வெளியே வைக்கும்போது ரொம்ப கருப்பாயிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லேயராக எடுத்து வைக்கும்போது எடுத்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இது போல் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரியலோ வடையோ செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது போல் எல்லா வாழைப்பூவையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ண பூவை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மோர் தண்ணியில் நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் இது போல் சேர்த்துருங்க. மீதி இருக்கிற எல்லா பூவையும் இது போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. பாருங்கள் அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்ம வாழைப்பூவிலேருந்து நம்ம எவ்வளவு ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.